ஏய் குமாருக்கு பொண்ணு நானே பார்த்துட்டேன். முத்து சொல்றதா குமாருக்கு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏய் இந்த பொண்ணு பிடிச்சிருக்காடா? சம்மதம்பா, எனக்கு முழு சம்மதம்பா. தன்னோட தங்கச்சி சுடர குமாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத தங்கமயில உங்க அம்மா அப்பாட்ட சண்டை போடுறாங்க. இந்த கல்யாணம் தான் நடக்கக்கூடாது அப்படின்னு தங்கமயிலையும் மீறி இந்த மாணிக்கமும் பாக்கியமும் சக்திவேல்கிட்ட வாக்கு கொடுத்துட்றாங்க. எங்க பொண்ணு உங்க பையனு கட்டி கொடுக்குறோன்னு. வேற வழியே இல்லாம தங்கமயில் நேரா பாண்டியன்ட்ட போய் அழுகுறா. மாமா மாமா உங்களை பழி வாங்குறதுக்காக ஒண்ணுமே அறியாத அப்புறாணி தங்கச்சிய பழி கொடுக்கறதுக்கு எங்கள் அம்மா அப்பாவும் துணிஞ்சிட்டாங்க. இந்த சக்திவேல் வந்து பொண்ணு கேட்குறான். இது கல்யாணம் நடக்கக்கூடாது, நீங்கள் தான் எப்படியே வந்து தடுக்கணுங்கும் போது பாண்டியன் நேராக போய் பாக்கியத்திட்ட, ஏங்க உங்களுக்கு ஏதோ அறிவு இருக்காங்க, முன்னாடி தான் தப்பாக பண்ணி தங்கமேல் வாழ்க்கையை கெடுத்தீங்கன்னா இப்போ இன்னொரு பிள்ளை வாழ்க்கையும் என் கண்ணு முன்னாடி கெடுக்க பார்க்குறீங்க, அதை விட மாட்டேன், அந்த வயல் கட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் மட்டும் என்னங்க பண்ணீங்க, என் மகளை விரட்டி விட்டுட்டாங்க, ஏங்க அந்த காரணம் வந்து நீங்கள் செய்த தப்பு தாங்க, நீங்கள் செய்யணும் பொய் தாங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் கூட தங்கமேல் மேலே எங்களுக்கு எந்த கோவம் கிடையாது, அந்த பிள்ளை வந்து ஒரு அப்புறாணி, உங்களால் தாங்க அந்த பிள்ளை வாழ்க்கையை போச்சு, இப்போ அதுவும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் எடுக்க பார்க்குறீங்க, அந்த பொறுக்கி பயலுக்கு ஊர் உலகத்தில் யாருமே பொண்ணு கொடுக்கல, அதனால தான் வந்து இங்கே பொண்ணு கேட்க வந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் என்னைய பழி வாங்குறதுக்காக உங்கள் மகளை கட்ட வந்திருக்கான், இது தெரியாமல் உங்கள் இன்னொரு மகளை பிடிச்சி பாலுங்கிணத்தை தள்ளிடாதீங்க, பொறுமையாக இருங்க, நாங்களே ஏதாவது உதவி பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண பார்க்குறோம், தங்கமேல் வாழ்க்கையும் கூடிய சீக்கிரம் சரி பண்ண பார்க்குறேன்னு சொல்லி பாண்டியன் உறுதிமொழி கொடுக்க போறாரு. பாண்டிய பேசின விஷயம் எப்படியோ சக்திவேல் தெரிஞ்சு சக்திவேல் நேராக போய் பாண்டியன்ட்ட திருப்பி சண்டை போட போறான். 2 குடும்பத்துக்கும் சண்டை பெருசா நடக்க போகுது.